சினிமா தகவல் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறீங்க நேர்களே. தொஃபை சினிமா தகவல் நிகழ்ச்சியில முதலாவது பார்க்க போற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக ரசிகர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் தான் நடிகர் விஜய். இவர் தொடர்ந்து படங்கள் நடிப்பார் என்று பார்த்தால் தனக்கு ஆதரவாக இருந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ அரசியல் களமிறங்கி முதலமைச்சராக பொறுப்பேற்று நிறைய மாற்றங்கள் நிகழ்த்தி வருகிறார். இதற்கிடையில் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகும் சந்தோஷத்தில் ரசிகர்கள் இருக்கிறாங்க. விஜய் பொறுப்பேற்றதிலிருந்து நிறைய பிரபலங்கள் சினிமாவுக்காக வேண்டுகோள் வச்சு வராங்க. பலரும் தைரியமாக விஜயின் ஆட்சிக்கு தங்களது ஆதரவை கொடுக்கிறாங்க. இந்த நிலையில் இயக்குனர் லிங்குசாமி அண்மையில் விஜய் குறித்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதில் அவர் ரன் படத்தின் கதையை ஏவிஎம் சரவணன் சார் விஜய் சாருக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். நானும் எஸ்ஏசி அவர்களிடம் கதை கூறினேன். ஆனால் அப்போது விஜய் சார் தமிழன் படம் நடித்துக் கொண்டிருந்ததால் செட் ஆகவில்லை. அதுபோக பொண்ணுங்க பின்னாடி சுத்துற படம் விஜய் சாருக்கு செட் ஆகாது அப்படின்னு வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதே போல் சண்டைக்கோழி வேட்டையெல்லாம் விஜய் சார் பண்ண வேண்டிய படம் தான். ஆனா எல்லாமே மிஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நாங்க பார்க்க போற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, சின்னத்திரையில மிகவும் பிரபலமான தொகுப்பாளர்கள் ஒருவர் தான் மாகாபா ஆனந்த். இவங்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில தன்னுடைய பயணத்தை தொடங்கி பிறகு அது இது எது மூலம் ரசிகர்களுடைய மனதை கவர்ந்தாங்க. நிகழ்ச்சியில இவர் தொகுத்து வழங்கும் விதமும் செய்யும் நகைச்சுவைகளும் ரசிகர்களுடைய கவனத்தை பெற்றது. அதுவும் பிரியங்காவோடு இவர் இணைந்து செய்யும் நகைச்சுவை எல்லாமே வேறு லெவல்ல இருக்கும். தற்போது சூப்பர் சிங்கர் 11 மற்றும் குக் வித் கோமாளி சிவநாயகன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வராரு. இதில் நேற்று ஒளிபரப்பான குக் வித் கோமாளி எபிசோடில் அங்கர் லிங்க் கொடுக்க அட்டையில் உள்ள ஸ்பான்சர்களை பார்த்து படித்தார் மாகாபா. இதை பார்த்த விஜய் டிவி ராமர், எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எல்லாம் வேணாம், இந்த ஸ்க்ரோல்ல போறதை நான் பார்த்து வாசிக்கிறேன், நீ கண்ணாடி போட்டு அட்டையை பார்த்து படிக்கிறனுக்கு உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி மாகாவை பார்த்து கூற குக் வித் கோமாளி அரங்குமே சிரிப்பலையில் மூழ்கியது. சின்னத்திரையில் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த காம்போ மாகாபா ராமர். இவங்க இருவருமே ஒரே மேடையில் வந்தால் ராமர் குறித்து வித்தியாசமான கற்பனையான கதைகளை மாகாபா சொல்லும் போது எவராலும் அவருடைய சிரிப்பை அடக்கவே முடியாது. அப்படி நகைச்சுவையாக மாகாபா குறித்து குக் வித் கோமாளியில் ராமர் பேசியது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜிவி பிரகாஷ் நடித்திருக்கிற ஹாப்பி ராஜ் திரைப்படத்தில் இளையராஜா பாடலை பயன்படுத்த சென்னை நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ் நடிப்பில் கடந்த மார்ச் 27 ஹாப்பி ராஜ் அப்படின்ற திரைப்படம் வெளியானது. இந்த படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா இசையில் வெளிவந்த முரட்டுக்காளை திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிற பொதுவாக எம்என்எஸ் தங்கம் அப்படின்ற பாடல் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து சென்னை நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். அவரது மனைவியில் தனது அனுமதியின்றி தன்னுடைய பாடலை உருமாற்றி பயன்படுத்தி இருக்கிறாங்க. எனவே அந்த பாடலை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், ஹாப்பிராஜ் படத்திலிருந்து அந்த பாடலை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கோரியிருந்தாங்க. இந்த வழக்கு நீதிபதி எம் குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரவணன், இளையராஜா அனுமதி இல்லாமல் மதிப்புரிமை சட்டத்தை மீறும் வகையில் ஹாப்பிராஜ் படத்தில் இளையராஜாவின் பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பாடலை உருமாற்றி இருப்பதால் பாடலை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாதிட்டாங்க. இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி ஹாப்பிராஜ் படத்தில் பொதுவாக எம்என்எஸ் தங்கம் என்ற பாடலை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் இது குறித்து படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டாங்க. ஹாப்பிராஜ் வெளியாகி 3 மாதங்கள் ஆன நிலையில் இளையராஜா பாடலுக்கு உயர் நீதிமன்றம் தடை விதித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற ஒரு சூப்பரான சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பாலிவுட் மாடல் அழகியும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருமான ஆக்ரித்தி அகர்வால் இந்திய கிரிக்கெட் வீரர் பிருத்வி ஷா இருவரும் சில மாதங்களுக்கு முன்புதான் நிச்சயதார்த்தம் செய்தாங்க. விரைவில் இருவருக்கும் திருமணம் நடக்க இருக்கிற நிலையில் இருவரும் பிரிந்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்ஸ்டாகிராமில் ஆக்ரித்தி ஒரு பதிவை இட்டிருக்கிறாங்க. அதில் நான் பலமுறை ஏமாற்றப்பட்டேன், இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வாழ்க்கையின் ஒரு படி மேல் சென்ற பின் இது நடப்பதை என்னால் நம்ப முடியவில்லை. எல்லா வதந்திகளும் உண்மைதான். சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி நீங்கள் பார்ப்பது அனைத்தும் உண்மைதான் அப்படின்னு கூறி நிச்சயதார்த்தத்தோடு எல்லாம் நின்றுவிட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆக்ரித்தி அகர்வால். டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியில கடைசியா பார்க்க போற ஒரு சூப்பரான சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இளம் ஹீரோவாக பட்டியை கிளப்பி வரும் பிரதீப் ரங்கநாதன் தற்போது தயாரிப்பாளராக களமிறங்கியிருக்கிறார்.
பிஆர் ஷோ அப்படின்னு தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். இப்படத்தில் மமிதா பைஜு கதையின் நாயகியாக நடிக்கிறாங்க. மேலும் அஸ்வத் மாரிமுத்து, ஸ்வாசிகா, அனாமிகா மகி ஆகியோர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. சாய் அபயங்கர் இப்படத்துக்கு இசையமைக்கிறாங்க. இப்படத்தை பிரதீப் ரங்கநாதனின் பிஆர் டீமில் இருக்கிற 6 நபர்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஆல்பா யூனிட் அப்படின்ற இந்த அறிவிப்பு வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தயாரிப்பு மட்டுமில்லாமல் இப்படத்துக்கான கதையும் பிரதீப் ரங்கநாதன் தான் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது.